மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி அவங்க அம்மாவோட கால போட்டு வலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா, அவங்க அம்மா கால் சுளுக்காட்டுக்கு காவேரி என்னடான்னா வலிக்க வலிக்க கால பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போற விஜய், "என்ன பண்ற? உனக்கு சுளுக்கு எடுக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ நகரு" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு எண்ணெயெல்லாம் போட்டு சூப்பரா சுருக்கி எடுத்து விடுறாப்புல நம்ம விஜய். இத பார்த்துட்டு நம்ம சாரதாவுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா கலகலப்பாவும், காமெடியாவும் தான் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பசுபதியோட பையன பத்தி சாரதா கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நிவினு, குமரன் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாப்புல. அவங்களோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுபதியோட பையன கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம பசுபதிய டிமாண்ட் பண்ணி, அவன் வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ட வந்து அவன்கிட்ட இருந்து மீட்கணும். கோர்ட்டு, கேஸு இப்படிலாம் போனா சிவில் கேஸு ரொம்ப வருஷம் இழுத்துருவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். அவனோட வழியிலேயே போயி அவங்கிட்ட இருந்து வீட்ட மீட்டு எடுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா, இந்த யமுனாவும், கங்காவும் ஒண்ணு சேர்ந்து ஃபோன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, காவேரிய பத்தியும், அவங்க அம்மாவ பத்தியும் ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிவினோட அம்மா வராங்க. அங்க வந்த உடனே அவங்க டக்குன்னு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. யமுனா, "என்னடி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த? நான் வந்த உடனே பயந்து கட் பண்ணிக்கிட்டியா?" அப்படின்னு கேட்க, "நான் என் அக்கா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, சமைச்சு வச்சத தொறந்து பார்த்தா, வெறும் தோசைய அடுக்கி வச்சிருக்கிறாங்க. "எதுக்குடி உன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தோசை?" அப்படின்னு கேட்க, "எனக்கு மட்டும் இல்ல, நிவினுக்கும் சேர்த்து தான் சுட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, நிவினாவது இத சாப்பிடுறதாவது, நிவின் ஃபோன் பண்ணி என்னைய சமைக்க சொல்லிட்டான். என் பையனுக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே, யமுனா உட்காந்து அந்த தோசையெல்லாம் போட்டு தின்னுபிட்டு, அவங்க அம்மாகிட்டயே அதாவது நிவினோட அம்மாகிட்டயே சண்டைய போட்டுட்டு போறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.